நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 10ஆம் இடங்கிறது நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலையும் பார்க்கறது கர்மஸ்தானம். நம்முடைய கர்மா, அந்த கர்மா எப்படி இருக்குன்னு பார்க்கும் பார்த்தீங்களா, அந்த கர்மாவுடைய ஸ்தானம் தான் நம்முடைய மகர ராசி. அப்ப அத்தனை குடும்பத்தில் உள்ள அத்தனைவருடைய கர்மாவை சுமக்கக்கூடிய ஆற்றல், எல்லாருடைய வலியும் சுமக்கக்கூடிய ஆற்றலை மகர ராசிக்கு இறைவன் கொடுத்துறான். அதனாலதான் இவங்க ஆட்டோமேட்டிக்கா வாங்கிக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறேன், நீங்க போய் படிங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்க. தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நீங்க படிங்க, நான் வேலை பார்க்குறேன்னு சின்ன வயசுலேயே அனுப்பி வைக்கிற ராசினா அது மகர ராசிக்கு முதன்மையான இடத்தை டிக் பண்ணலாம். பல ராசிக்காரங்க இருக்கலாம், அதுல முதன்மை அப்படின்னா இவங்க தான். இவங்களுடைய இயல்பான குணமே அதுதான். அப்ப இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. இவங்க லைஃப்ல ஒரு போராட்டம் விலக போகுது. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக திரும்பவும் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம்.